வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த பதிவில் சனி வக்ர பயிற்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்கலாம். சனி வக்ரம் அடையக்கூடிய வீடு கும்பராசி. சனியுடைய சொந்த வீட்டிலே மூல திரிகோண பலத்துடன் ஆட்சி பெற்ற சனி கிரகம் கும்பத்திலேயே வக்ர பயிற்சி அடைந்து வக்ர நிவர்த்தி அடையும் வரை கும்பராசியிலே இருக்க போகிறார். ராசி மாற்றம் கிடையாது, ஆனால் நட்சத்திர மாற்றம் அடைய இருக்கிறார். முதலில் செல்லக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய சனியுடைய நட்சத்திர சாரம் குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2024 பூரட்டாதியிலேயே வக்ரம் அடைந்து அவர் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை இருக்கிறது. வக்ர பயிற்சியுடைய மொத்த காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தால் 29 ஜூன் 2024 தொடங்கி நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை அவர் வக்ர கதியிலே இருக்க போகிறார். இதில் பாத்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி வரை குருவினுடைய பூரட்டாதியில் வக்ரகதியிலும் அதன் பிறகு வக்ரத்திலேயே பின்னால் இருக்கக்கூடிய ராகுவினுடைய சதயத்தில் அவர் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இது இரண்டும் தான் எனக்கு தெரிந்தவரை ஒரு முக்கியமான ஒரு கிரக மாற்றத்தை போன்ற ஒரு நட்சத்திர மாற்றத்தை அதிகமான ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. சோ இந்த பலனில் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி கிரகம் எந்தெந்த பலன்களை கொடுக்கும், சாரம் கொடுத்த கிரகங்கள் என்ன விஷயங்களை சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மிதுனத்திற்கு கடந்த அஷ்டம சனி முடிந்து நீண்ட நாட்கள் போராட்டமான நிலை கடந்து இப்பொழுதுதான் பாகியஸ்தானத்தில் சனி கிரகம் வந்திருக்கிறார். ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பாகியஸ்தானம் 9ஆம் வீடு கும்பராசி, அந்த வீட்டில் இருந்த சனி கிரகம் இப்பொழுது வக்ரகதி அடைய போகிறார். நாடி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தின் இன்னொரு கான்செப்ட் படி ஒரு கிரகம் வக்ரம் அடையும் பொழுது அது பின்னோக்கிய ஒரு பின்னால் இருக்கக்கூடிய பாவத்தோடு தொடர்பாக கூடிய ஒரு பலனும் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அந்த அடிப்படையிலும் நம்ம இந்த பலன்களை பார்க்க போகிறோம். சோ இப்பொழுது 9இல் இருக்கக்கூடிய வக்ரம் அடைந்த சனி கிரகம் கும்பத்தில் இருந்து மகரத்தை டச் பண்ணக்கூடிய ஒரு நிலை போன்ற ஒரு நாடி பலன்களின் அடிப்படையில் ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. சோ முதல் பலனாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். சோ இது ரொம்ப முக்கியமான பலன். இவங்களுக்கு அஷ்டமஸ்தானமாக மறுபடியும் சனி வேலை செய்யுமா அப்படின்னா இது கண்டிப்பாக அஷ்டம சனி போன்ற ஒரு கெடு பலன்களை கண்டிப்பாக செய்யாதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் பின்னடைவு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஏஜுக்கு தகுந்தாற் போல மிதுனத்தின் தந்தையார், மிதுன ராசி நண்பர்கள் தந்தையாருடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சோ முதலில் பாத்தீங்கன்னா இந்த சனியுடைய சாரம் பார்க்கலாம். குரு கிரகத்தின் சாரத்தில் சனி கிரகம் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் இருப்பதனால் இந்த குரு உங்களுக்கு 7-10 குடையவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். சோ இது முக்கியமான ஒரு தொடர்பை இந்த குருவின் மூலமாக நாம் ஜோதிடத்தில் எடுக்கிறோம். சோ சனி கிரகம் 9இல் வக்ரமடைந்து 8ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது திடீர் வளர்ச்சிகளை, திடீர் மாற்றங்களை மிதுன ராசி நண்பர்களுக்கு கொடுக்க இருக்கிறது. முக்கியமாக என்ன மாதிரியான மாற்றங்களை இவங்களுக்கு திடீரென்று கொடுக்கும் அப்படின்னு பார்த்தால் இந்த சனி கிரகம் பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான வீடுகள் முயற்சி ஸ்தானமாகிய சிம்ம வீடு, விருச்சிகமாகிய உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது, கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, கடன்களுக்காக காத்திருக்கக்கூடிய நிலை. இந்த விஷயங்களில் எல்லாமே இவங்களுக்கு அதிரடியான திடீர் மாற்றங்கள் நடக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக பலன்களை கொடுக்கும். முக்கியமாக உத்தியோக மாற்றம் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிரடியாக திடீரென்று வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். கடன்களை வாங்கக்கூடிய நிலையில் கடன்கள் கிடைக்காமல் காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இவங்க கேட்ட தொகை கடனாக கிடைத்துவிடும். கோர்ட் கேஸ் விஷயங்களில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை பிரிந்து விடக்கூடிய நிலையாக இருக்கும். சோ இது இரண்டு பக்கமும் பலன்கள் இருக்கிறது. எல்லோருமே இதில் பிரிந்து விடுவாங்களான்னு நீங்க பயப்பட தேவையில்லை. பிரியணும் அப்படின்னு நினைத்து கோர்ட்ல கேஸ் நடக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பிரியக்கூடிய ஒரு நிலையாக இது இருக்கும். அதே சமயம் மிதுன ராசிக்கு திருமண வாழ்வும் ஓரளவிற்கு ஒரு நல்ல ஒரு திருமண பந்தத்தை நோக்கிய நல்ல ரிலேஷன்ஷிப்பாகவும் குழந்தை பாக்கியமாகவும் இந்த பலன்கள் கொடுக்க இருக்கிறது. சோ இது இரண்டு பக்கமும் இந்த ஒரு கிரகம் வேலை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சனி கிரகம் செல்லக்கூடிய குருவினுடைய சாரத்தில் இந்த குரு 12இல் இருப்பது உத்தியோக காரணத்திற்காக, உத்தியோக நிமித்தமாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சஸ் கப்பலாக இருக்கிறவங்க
ஒரு தற்காலிகமான பிரிவினை சந்திக்கக்கூடிய நிலையாக சிலருக்கு இது நடக்கலாம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பலன். ஒரு உத்தியோக மாற்றம், அதனால இனிஷியலா அவர்கள் மட்டும் ஒரு தனி இடத்திற்கு சென்று தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக இது இருக்கலாம். ஆனால் தொழில் வளர்ச்சி, உத்தியோக மாற்றம், குடும்பத்தில் வருமான உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இது அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றார் போல என்ன பலன் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம சுய ஜாதகத்தை வைத்துதான் அதை உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை. வாழ்க்கை துணைக்குமே வேலை கிடைக்கும். மிதுன ராசி நண்பர்களுடைய 7ஆம் பாவகத்திற்கும் ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரக நிலை. 7ஆம் வீட்டிற்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் வீடு, தனஸ்தானம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற வீட்டோடு இந்த சனி தொடர்பாக வருவதனால் இவர்களுக்கு திடீரென்று வேலை கிடைக்கும், திடீரென்று ஒரு உயர்ந்த வருமானம் கிடைக்கும், வேலையில் வளர்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய லாபம் ஏற்படும். மிதுன ராசிக்கும் இந்த பொருளாதார உயர்வு, உத்தியோகத்தில் வளர்ச்சி, லாபம், அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உத்தியோகம், உத்தியோகத்தில் உயர்வு, லாபம், இதெல்லாம் ஈக்குவலாக இந்த பாவகங்களால் தொடர்பாக காட்டப்படுகிறது. அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள், மிதுன ராசியுடைய வாழ்க்கை துணை கணவர் அல்லது மனைவி, அவங்களுக்குமே உத்தியோகத்திற்காக கடல் கடந்து லாங் டிராவல்ஸ், வெளிநாடு பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இது காட்டுகிறது. சோ இதுல யாருக்காவது ஒருவருக்கு திடீரென்ற மாற்றங்களால் டெம்பரரியான பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இதுக்கு நீங்க பயந்து கொள்ளாமல் அதை நீங்க எடுத்துக்கொள்வது, இந்த சனி வக்கரம் முடிந்த பிறகு ஒருவர் சென்ற இடத்திற்கு இன்னொருவரும் சேர்ந்து கொண்டு ஒரு ஃபேமிலியாக அந்த இடத்தில் கண்டினியூ பண்ணக்கூடிய நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கு நல்ல பிளெஸிங்ஸ் இருக்கிறது. சோ இந்த பிரிவினை அப்படிங்கறத பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இது நடப்பதற்கு இந்த கிரகங்களே காரணமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம குறிப்பாக சொல்லி ஆக வேண்டும். சோ இது நல்ல நிலை. மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஆக்சிஸ்ல அவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை, வருமானம், உத்தியோகம், பிரயாணங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறது. மிதுனத்திற்கு திடீர் உத்தியோக மாற்றங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். சோ இதெல்லாமே ரொம்ப அற்புதமான நன்மையான பலன்கள். நீண்ட நாட்கள் உத்தியோகத்தில் ரொம்ப பணிச்சுமையாக குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நிலையில் மிதுனத்திற்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய பலன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏனென்றால் உத்தியோகம் தான் ரொம்ப ஹைலைட் ஆக மிதுனத்திற்கு குறிகாட்டப்படுகிறது. குரு கிரகம், சனி கிரகம் இரண்டுமே இணைந்து விருச்சிகத்தை பார்ப்பது மிதுன ராசிக்கு கண்டிப்பான பணி மாற்றம் இருக்கிறது. சிலருக்கு நினைத்த வேலை மாற்றமாக அது அமையும். சிலருக்கு திடீரென்று பழைய வேலையை விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வழி இல்லாத நிலை, வேற வழியே இல்லை, வெளியில வந்தாக வேண்டிய ஒரு சூழலாக இது மாறக்கூடிய நிலை இருக்கிறது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு புது வேலை கிடைக்க நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் காட்டுவதனால் நீங்க தைரியமாக வேலை தேடலாம். நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு கடல் கடந்து செல்லக்கூடிய இடங்களில் நீங்க ஒரு வாய்ப்புகளை தேடினால் உங்களுக்கு உடனடியாக அது கிடைத்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்தை அதிகமாக காட்ட வேண்டும் மிதுன ராசி நண்பர்கள். மிதுனத்தினுடைய வாழ்க்கை துணையுமே ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாமே குருவினுடைய புரட்டாதியில் சனி வக்கரமடையும் பொழுது மிதுனத்திற்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சதயம் ராகுவினுடைய நட்சத்திரம், அந்த கிரகத்தில் சனி கிரகம் வக்ரகதியில் செல்ல தொடங்கும் பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்களுக்குடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய பலன்களை கையில் நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த 3 மாதங்கள் சனி வக்ரகதி அடைந்தவுடன் வேற வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, கால்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, ஆனாலும் நீங்க நெகோசியேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கூட அக்டோபர் 3ஆம் தேதியை ஒட்டி சதயத்தில் சனி கிரகம் டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைக்கலாம். அதே போல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாலிடாக விஷயங்கள் கிளிக் ஆகக்கூடிய, சக்சஸ்ஃபுல்லாக ரிசல்ட்ஸை அடையக்கூடிய நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுவரை சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக வேலையில் மாறவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான ஜாபாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தால் திடீர்னு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விசா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். சோ நீங்க பயப்படாமல் ரொம்ப மும்முரமாக தேடினால் கண்டிப்பாக உத்தியோகம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஏன்னா உங்களுக்கு மாற்றம் வருகிறது, அதனால்தான் பழைய வேலையை விட்டு போக சொல்றாங்க. இதை நீங்க புரிந்து கொண்டால் ஜோதிடம் ரீதியிலாக நம்ம யதார்த்த வாழ்க்கையை எளிதாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக நான் இங்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். சோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை துணை அந்த ஆக்சிஸ்லயுமே
2 பேருக்கும் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குடைய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. சோ இது ஒரு நல்ல பலன்கள். நீண்ட நாள் புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்க நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப மகிழ்ச்சியான நல்ல நிலை ஏற்படும். சோ ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டம் இது மிதுன ராசிக்கு. ரொம்ப நாளைக்கு இவங்களுக்கு உத்தியோகம் தான் பிரச்சனையாகவே இருந்தது, ஒரு நிம்மதி இல்லாத நிலையாக இருந்தது. சோ நீங்க பழைய கம்பெனில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா துணிந்து நீங்க வேலை தேடலாம். வேறு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும், இடமாற்றமும் ஏற்படும். டெம்பரரியாக சில பிரிவினை நீங்க முதலில் சென்று பிரிந்து வேறு ஒரு இடத்தில் வேலைக்காக ஜாயின் பண்ணக்கூடிய நிலைக்காக வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் இது இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அற்புதமான ராஜயோகம்ங்கிறதுனால 12th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய குரு கிரகம் ரொம்ப அற்புதமான ஒரு வெளிநாட்டு பிரயாணங்களையும் இடமாற்றத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை கொடுப்பதனால் நீங்க இதை தயங்காமல் எடுத்துக்கொள்வது பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 10ல் இருக்கக்கூடிய ராகு கிரகம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். எப்படி இருந்தாலும் மிதுன ராசி நண்பர்கள் கோச்சார அடிப்படையில் ஒரு உத்தியோகம் ஜாப் மாறுறாங்க அப்படின்னா அவங்க பழைய கம்பெனியை விட புதிதாக சேரக்கூடிய கம்பெனியில் வருமானம் உயரும். கம்பெனியோட ஸ்டேட்டஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான ஒரு உத்தியோகத்தில் அவங்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உறுதியாக அவங்களுக்கு இருக்கிறது. சோ தைரியமாக நீங்க மேலே சொன்ன விஷயங்கள் நடந்தால் நீங்க ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நன்மைக்கே அப்படிங்கிறது தான் இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப ஹைலைட் ஆக சனி வக்கரம் காட்டக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.